ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பது என்னுடைய தந்தையாருக்கு பிடித்தமான ஒரு வசனம். நிறைய அந்த வசனத்தை வைத்து நிறைய பிரசங்களை எல்லாம் அவர்கள் திருச்சபையிலே செய்திருக்கிறார்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் வாழ்க்கையில் நான் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல தருணத்திற்காக இறை இயேசுவுக்கு என் ஸ்தோத்திரத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2004ஆம் ஆண்டு பெஸ்லி ஆலயம் ராயப்பேட்டையில் எப்போது காலதாமதமாக சென்றால் அந்த மரத்தடியிலே போய் நின்று கொள்வேன். ஆலயத்துக்குள்ளே வருகின்றவர்கள் போகின்றவர்கள் கையில என்ன இருக்கிறது என்று நான் பார்ப்பேன். அதில் நிறைய பேர் பைபிள் இல்லாமல் செல்வதை நான் பார்த்து, ஏன் பைபிள் இல்லை? இருக்கும் ஆனால் எடுத்து வரவில்லை, இருக்கும் ஆனால் படிப்பதில்லை. சிலர் வாங்குவதற்கு பணம் இல்லை என்பதால் பைபிள் எடுத்து வரவில்லை. உண்மையிலே வாங்குவதற்கு பணம் இல்லாமல் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்களா, அல்லது அவர்களுக்கு அந்த பைபிள் கொடுக்கப்பட்டால் படிப்பார்களா என்று எண்ணிக்கொண்டே உடனடியாக நான் நினைத்தேன், ஒரு மாதத்துக்கு 50 பைபிள் வாங்கி நாம் விலையில்லாத அந்த விலை மதிப்பில்லாத வேதாகமத்தை ஏன் தரக்கூடாது என்று நான் உடனே நேர்ந்து கொண்டேன். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் 50 பைபிள் நான் மாசம் மக்களுக்கு தருவதற்கு நீர் துணை புரிய வேண்டும் என்று ஜெபித்து விட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ பைபிள் சொசைட்டி செக்ரட்டரிங்க இருக்காங்க. ஒரு பைபிள் 80 ரூபாய் என்று எனக்கு கொடுத்தார்கள். என் மனைவியிடம் உட்கார்ந்து சொன்னேன், இந்த மாதிரி 50 பைபிளுக்கு என்று நான் வேண்டுதல் வைத்திருக்கிறேன், மாதம் கொடுக்க வேண்டும். உடனே அவர்கள் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் உடனே கணக்கு போட்டார்கள். 4000 ரூபாய் நாம் சமாளித்து விடலாம் என்று அவர்கள் சொன்னார். ஏனென்றால் there is no ill-gotten wealth in our family. தவறான எந்த நடவடிக்கையிலும் எத்தகைய பெரிய பொறுப்பிலே ஆண்டவர் என்னை வைத்திருந்தாலும் குற்றம் சுமத்தும்படியாக, குறை சொல்லும்படியாக எந்த இல்காட்டன் வெல்த்தும் வீட்டிலே சேர்ப்பதில்லை என்பதை முடிவை என் தாய் தந்தையர் எனக்கு கற்றுத்தந்தார்கள். என் மனைவி அதற்கு துணையாக இருந்தார்கள். அப்புறம் 50 பைபிள் கொடுக்க ஆரம்பிக்கவும் யாரிடம் கொடுப்பது என்று வந்தபோது நான் பீச்சுக்கு போவேன். ஐயா பைபிள் வேண்டுமா என்று கேட்பேன். வேண்டும் என்று சொல்வார், கொடுத்து விடுவேன். சில பேர் தேவையில்லை என்று கோபப்படுவார்கள். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். திடீர்னு பஸ்ஸில் ஏறுவேன், வேதாகமம் இருக்கிறது, யாருக்காவது பைபிள் தேவைப்படுவதா என்று கேட்டுவிட்டு விடுவிடு என்று கொடுத்து விட்டு இறங்கி விடுவேன். அப்போது வெட்கப்படுவதோ சங்கோஜப்படுவதோ அல்லது எப்படி செய்வது என்றெல்லாம் யோசிக்காமல் கொடுத்த காலங்கள் இருந்தது. திருமணத்துக்கு போனால் பரிசாக பைபிளை கொடுப்பேன். அது இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு பைபிளை கொடுப்பதை வழக்கமாக ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருந்தேன். 50 பைபிள் கொடுக்கிற போது அது தெரிந்து, ஐயா எங்களுக்கு பைபிள் தர வேண்டும் என்று வந்தார்கள். அப்போ நான் நினைத்து கொண்டேன், முதல்ல சண்டே கிளாஸுக்கு ரெகுலராக போகிற போது ரெகுலர் அட்டண்டன்ஸ் என்று எனக்கு முதல் பரிசு அம்பத்தூர் கிருஷ்ணநாதர் சபையில் எனக்கு முதல் பரிசு 1962ஆம் ஆண்டு ஒரு வேதாகமத்தை தான் பரிசாக கொடுத்தார். அந்த வேதாகமத்தை இன்னமும் நான் பத்திரமாக நான் வைத்திருக்கிறேன். அப்போ இந்த வேதாகமத்தினுடைய மகிமையை தெரிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருப்பது எப்படி என்று பல்வேறு திருச்சபைகளிலிருந்து இங்கே நாம் வந்திருக்கிறோம். அது கத்தோலிக்கராக இருந்தாலும் சரி, மார்த்தோமாவாக இருந்தாலும், டிஎல்சியாக இருந்தாலும், இசிஐயாக இருந்தாலும், ஆர்காட் லுத்தரன் மிஷனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வேதம் ஒன்றுதான். அந்த வேதாகமத்தை உரியவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தயக்கமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த காரணத்தினாலே நான் 50 பைபிளுக்குத்தான் நான் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் ஆசீர்வாதங்களை பெருக்கினார். மாதம் 1000 பைபிள் கொடுக்கிற அளவுக்கு என்னை உயர்த்தினார். அப்புறம் 1000 பைபிள், சில நேரங்களில் 3000 பைபிள் வாங்கியிருக்கிறேன், 4000 பைபிள் வாங்கியிருக்கிறேன். தேவை என்று வருகிற போது இறைவன் அதை போஷித்தார். அவர் தான் அதை கொடுத்தார். அவருடைய சித்தம் இருந்தது, செய்ய முடிந்தது. அதற்கு உறுதுணையாக என்னுடைய மகள் சொன்னது போல என்னுடைய மனைவி அதுக்கு உறுதுணையாக. ஆனால் அவர்களுக்கு என்ன விஷயம் என்றால், எதையும் முறையாக நேராக சரியாக செய்ய வேண்டும் என்பது ரொம்ப மெட்டிகுலஸாக இருப்பார்கள். வீட்டுக்கு வந்து சில பேர் நிற்பார்கள். மாதம் ஒரு நாள் 5ஆம் தேதி ஆனால் பைபிள் கொடுப்பார் என்று தெரிந்து நிறைய ஒரு 200 பேர் வந்து லைன்ல நிற்பார்கள். 2, 3, 5 என்ன ஊழியம் செய்றீங்க? ஐயா நான் டிராக்ஸ் ஊழியம் செய்கிறேன், இந்தாங்க என்று வரிசையாக கொடுத்து கொண்டே இருப்பேன். அதுக்கு என்ன காரணம் என்றால், 5ஆம் வகுப்பு படிக்கிற போது கிளாடிஸ் செல்வநாயகி என்ற என்னுடைய டீச்சர் எல்லாரையும் முழங்கால் போட வைப்பார்கள். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்லாம் கிடையாது. எல்லாரும் முழங்கால் போடுங்க, இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். இப்பெல்லாம் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த டிராக்ஸ் கட்ட சாமுவேல் தானியல் ஐயாவுடைய அந்த
ட்ராக்ஸ் கட்ட கொடுப்பாரு. இந்தாடா நீ போய் கொடு, நீ போய் கொடு, நீ போய் கொடு. நான் நேராக ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல அம்பத்தூர்ல கொண்டு போய் வேகமாக கொடுத்து விட்டு கிளாஸுக்கு வருவேன். டேய் எவனாவது பைபிள் வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. யாரும் பைபிள் இருக்காது. அப்ப நான் சொன்னேன், அண்ணாச்சி கடையில அதில் சொருகி வச்சிருப்பாருங்க அக்கௌண்ட் புக்கோட சேர்த்து. நான் வாங்கி வந்து எதிர்கடைக்கு ஓடுவேன். அண்ணாச்சி இருப்பார். அண்ணாச்சி கொஞ்சம் பைபிள் கொடுங்க, படித்து விட்டு வந்து விடுகிறேன். அந்த கிளாஸுக்கு எடுத்து போவேன். அங்கே படிக்க சொல்வார்கள். அப்புறம் கொண்டு வந்து திருப்பி கொடுப்பேன். கடை மூடி இருந்தால் பக்கத்தில் நல்ல பேரை வேலை பார்த்த ஜெயராஜனுடைய துணைவியார் டீச்சர் அம்மா அவர்கள் இருப்பார். அவங்க வீட்டில் போய் பைபிள் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் பைபிள் 6ஆம் வகுப்புல இருந்து பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் வேதாகம வினாவிடை போட்டியாக இருந்தாலும் கட்டுரை போட்டியாக இருந்தாலும் சண்டே கிளாஸ்ல முதல் பரிசு நான் வாங்க தவறியதில்லை. என்னுடைய சகோதரி 2ஆம் பரிசு வாங்க தவறியதில்லை. போட்டி போட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தார் அனைவரும் பரிசு பெறுகிற போது நானும் பரிசை நான் பெற்றிருக்கிறேன். ஆக ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாக அவர் கிரியை செய்யும்படிக்கு பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள் என்று கொஞ்சம் அடங்கி இருந்த நேரத்தில் என்னுடைய மனைவி எனக்கு சொன்னார்கள், இந்த ஊழியம் நீங்க செய்வது முறையாக இன்னும் செய்யவில்லை என்று நான் கருதுகின்றேன். வரவங்களுக்கெல்லாம் 5, 3, 2 கொடுக்குறீங்க. நம்முடைய டிரைவர் சொல்றார், வெளியில சாலை ஓரத்தில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இங்க இருந்து பைபிள் வாங்கிட்டு போறவங்க இந்த 100 ரூபாய் கொடுக்குற ஒரு பைபிள் கொடு என்று கேட்கிறார். ஒரு பையை வச்சிருக்கிறாரு. இங்க இருந்து போறவங்க அங்க 100 ரூபாய் கொடுத்து விட்டு வாங்கி விட்டு போகிறாள் என்று சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், சரி போட்டோம், ஏதோ ஒரு 100 ரூபாய் அவங்க வாங்கிக்கிட்டோம். ஆனா பைபிள் யாருக்காவது போய் சேர போகிறது என்ற மகிழ்ச்சி எனக்கு இல்லை, முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆஸ்பத்திரியில் இருக்கிற போதும் எனக்கு அதை பற்றியெல்லாம் நிறைய பேசினார்கள். அதெல்லாம் நிறைய பிறிதொரு முறை நான் சொல்ல விரும்புகின்றேன். கடிதம் எழுதினார்கள். அதனுடைய முயற்சியாகத்தான் அவருடைய ஓராண்டு நினைவு வருவதற்கு முன்பாகவே அந்த பணி சிறப்பாக துவங்க வேண்டும் என்று விரும்பித்தான் உங்களை எல்லாம் நான் அன்போடு அழைத்திருக்கிறேன். அது ஐயா நீங்கள் எல்லாம் வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. உங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சபைகளில் என்னுடைய மனதை தொட்ட பைபிளில் என்னுடைய மனதை தொட்ட இன்னொரு விஷயம் என்ன என்றால், கணவனை இழந்த விதவைகளை பற்றிய விஷயம் ஆதியாகமத்திலிருந்து எந்தெந்த இடத்துல வருகிறது என்று எல்லா குறிப்பையும் நான் எடுத்து நான் பார்த்தேன். அப்போ விதவைகளுக்கென்று தனியாக இந்த பவுண்டேஷனில் வேதாகமத்தை கேட்கின்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதோடு விதவைகளை மனதிலே வைத்து அவர்களுக்கு உதவுகின்ற ஒரு பகுதியை வைக்க வேண்டும் என்று இந்த பவுண்டேஷன் சார்பாக the main concentration will be on upliftment of the women's welfare. அதுவும் விடோஸ் அவருடைய வளர்ச்சியில் அவர்களை ஊக்கப்படுத்துவதிலும் தைரியப்படுத்துவதிலும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்குவதிலும் இந்த பவுண்டேஷன் இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் அதில் நாங்கள் வைத்திருக்கிறோம். வேதாகமத்தை வேதாகம கடத்தக்காரன் என்ற ஒரு புத்தகம் நீங்கள்லாம் நிறைய அதை படித்திருப்பீர்கள். ஒரு வேதாகமத்தை கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒருவர் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார் என்று. அப்போ வேதாகமத்தை கொடுப்பதிலும் தடை இருப்பதை நான் சட்டமன்ற உறுப்பினராக வெள்ளிவாக்கத்தில் இருந்த போது கிடியன் சார்பாக சாலையிலே நின்று பைபிள் கொடுத்தார்கள். உடனே வந்து விட்டார் 2 பேர். யாரை கேட்டு கொடுக்குற, பர்மிஷன் வாங்கினியா என்று அவர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடித்து விட்டார், காயப்படுத்தி விட்டார். போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டார். அப்ப நான் உடனே அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகிட்ட பேசினேன். அவர் எனக்கு முதல்ல கேட்டுக்கொண்டது, தயவுசெய்து அம்மா கவனத்துக்கு மட்டும் இப்போ உடனே கொண்டு போய் விடாதீர்கள் என்று சொன்னார்கள். நாங்களே சால்வ் பண்றோம். அப்புறம் சொன்னேன், யார் வந்திருக்கிறாள் என்று கேட்டேன். இந்தந்த அமைப்பை சேர்ந்து அவள் வந்திருக்கின்றாள் என்று அவர் சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், அவர்கள் வந்து விட்டார்கள். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஒரு 50 பேர் வந்திருப்பார்கள். இவங்க கிடியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? 5 பேர் தான். ஒரு தப்பம் அவங்க பண்ணல, ஓரமாக நின்றுதான் கொடுத்தார்கள். ஆனால் கொடுக்கக்கூடாது என்று இவர்கள் தகராறு செய்துவிட்டு அடித்துவிட்டு அவர்கள் ஆட்களை வர வைத்து விட்டார்கள் என்று. அப்ப நான் சொன்னேன், நாங்கள் வர வேண்டுமா அல்லது நீங்களாகவே அவர்களை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்புகின்றார் என்று கேட்டு அவர்களை காரில் பத்திரமாக ஏற்றி நம்ம அவரையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் சேர்த்தார்கள். பின்னாடி நான் அதை விசாரித்த போது ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் எந்த இடத்திலும் வீதியிலே நின்று இப்படி பிரச்சாரம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னையிலும் ஆரம்பித்து விட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, அதை பற்றியும் எனக்கு என்ன வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நம்முடைய சர்ச்சஸ்ல ஆராதனை நடத்துவது, பிரசங்கம் செய்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜன்னல் கதவுகளை திறந்து இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் என்ன கேட்டார், என்ன சார் நீங்க இந்த 1000 prices எவ்ரிடே ஒரு புத்தகம், 1000 சோத்திரம் சொல்ற புத்தகம், அதை நான் டெய்லி படிப்பேன். ஒரு 18 வருஷமாக தொடர்ந்து 1000 முறை சோத்திரம் சொல்வது இந்த சர்ச்சில் 12 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
ஒருத்தர் என்னை கேட்டார், ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், என்ன சார் வர்றவங்களெல்லாம் வந்து கிறிஸ்தவனா மாற்றணுன்றதில் ரொம்ப குறியாக இருக்கின்றீர்கள் போல் இருக்கிறது என்று சொன்னார். நான் அவர் என்ன சொன்னேன், கொஞ்சம் 10 நிமிஷம் என்னோட காரில் வாருங்கள் என்று சொன்னேன். அவர் ஒரு தீவிரமான அமைப்பை சேர்ந்தவர். அப்ப நான் சொன்னேன், தம்பி நீங்க கேட்டீங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பார்த்து என்னை பார்க்க சிலர் வருகின்றார்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னை கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவர் கிறிஸ்தவராக மாறுகிறார். ஒருவேளை அப்படி கிறிஸ்தவராக மாறுகின்றவர் எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் அவரை பற்றி விசாரித்திருக்கின்றீர்களா என்று நான் கேட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனமாற்றம் பெற்று நல்லவர்களாக இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்றவர்களாக இறைவன் என்ன விரும்புகின்றாரோ அதை செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தான் நிறைவேற்றுகின்றனமே தவிர இதை தவறு இருப்பதாக நான் கருதவில்லை என்று ஒரு அரை மணி நேரம் அவருக்கு நடந்தவற்றையெல்லாம் சொல்லி விரிவாக விளக்கமாக அவர் சொன்ன பிறகு அவரால் பேச முடியவில்லை. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பைபிள் ஊழியத்தோடு சேர்த்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் பெரிது விரும்புகின்றேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ சபைகள், பல்வேறு நிலைகளிலே பணியாற்றுகிற கிறிஸ்தவ சபைகள் இதை மனதிலே வைத்து அமைதியாக நிதானமாக இறை இயேசுவுக்குள் மக்களை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணிகள் நிறைவாக நடைபெற வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டு, இப்போ எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை யார் சரியாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்களோ அதுதான் இறைவனுக்கு பிரியமானதாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பைபிள் ஊழியத்தை கர்த்தருடைய சித்தம் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த சித்தத்திற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அந்த சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பணி சிறப்பாக நடைபெற வந்திருக்கிற அத்தனை பேர் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.